நிச்சயமாக அப்ரஹாம். விஜயின் 69வது படம், அதாவது அவருடைய கடைசி படம், முழு நேர அரசியலுக்கு வருவதற்கு முன் தான் நடிக்கப் போகும் கடைசி படம் என 69வது படமான ஜனநாயகன் படத்தின் அண்மையிலே அது அப்படத்தினுடைய ஃபர்ஸ்ட் போஸ்டர், செகண்ட் போஸ்டர் என்றால் வெளியானது. அதில் ஜனநாயகன் என பெயரிடப்பட்டிருக்க படத்திற்கு இந்த முதலில் விஜய் 69 என்றுதான் பெயரிடப்பட்டது. தற்போது ஜனநாயகன் என வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் தற்போது இதற்கு முன்னதாகவே ஜனநாயகன் என்ற பெயரில் ஸ்டாலின் குறித்த ஒரு புத்தகம் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அந்த புத்தகத்தை திருவாரூரை சேர்ந்த ஜெயகாந்தன் என்ற எழுத்தாளர் எழுதியிருக்கிறார். பேசும் புதிய சக்தி என்ற பதிப்பகம் சார்பாக அது வெளியாகி இருக்கிறது. அந்த புத்தகத்திலே ஸ்டாலினுடைய வரலாறு, அதாவது அவர் 14 வயதில் கோபாலபுரம் இளைஞர் திமுகவை தொடங்கியதிலிருந்து 2021 மே 7ஆம் தேதி முதலமைச்சர் பதவியேற்றது வரையிலான முக்கிய நிகழ்வுகள் வெறும் தகவல்களாக மட்டுமில்லாமல் அவற்றின் பின்புல அடர்த்தியை உணர்த்தும் அழுத்தமான கருத்து பொதிவுடன் அந்த புத்தகத்திலே விவரித்திருக்கிறார் ஜெயகாந்தன் எழுத்தாளர். எனவே ஸ்டாலினுடைய அந்த ஜனநாயகன் என்ற பெயர் ஸ்டாலினுடைய புத்தகத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயரை தான் தற்போது விஜய் தன்னுடைய படத்திற்கு வைத்திருக்கிறார் என்ற ஒரு விமர்சனம் தற்போது எழுந்து வைரலாக பரவ ஆரம்பித்திருக்கிறது. எனவே ஜனநாயகன் படத்தில் ஸ்டாலினுடைய புத்தகத்தின் பெயரை காப்பியெடுத்து விஜய் தற்போது ஜனநாயகன் என்று வைத்திருக்கிறார். அதே போன்று மற்றும் ஒரு பத்திரிகையும் வந்திருக்கிறது. அதாவது வாலறிவன் பதிப்பகம் சார்பிலே ராமலிங்கம் பன்னீர்செல்வம் எழுதிய ஜனநாயகன் என்ற புத்தகம் வந்திருக்கிறது. அப்படி ஒரு புத்தகம் இருக்கிறது. ஆனால் தற்போது ஸ்டாலின் பெயரில் எழுதப்பட்ட ஜனநாயகன் புத்தகம் தான் தற்போது அதிகமாக பேசப்படுகிறது. எனவே அந்த படத்திற்கு அந்த எழுத்தாளர் ஒருவேளை அந்த பெயருக்கு உரிமம் பெற்றிருந்தால் நிச்சயமாக இந்த பெயரை வைப்பதற்கு அவர் அப்ஜெக்ஷன் செய்ய முடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நடக்குமா, அது என்ன நடக்கும், இல்லது ஒருவரை உரிமையை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என அந்த எழுத்தாளரை தொடர்பு கொள்ள முயற்சித்தோம். அவர் தொலைபேசியிலே அழைக்க முடியாத சூழலில் இருக்கிறார். அவரை தொடர்ந்து முயற்சித்தோம், ஆனால் அந்த தொலைபேசி அழைப்புக்கு பதிலில்லை. ஆனால் தற்போது நிலையிலே அவர் ஏதேனும் சிக்கலை ஏற்படுத்தினால், இது நான் ஏற்கனவே உரிமம் பெற்ற பெயர் என்ற சிக்கலை ஏற்படுத்தினால் நிச்சயமாக இந்த படத்தின் பெயர் மாற்றக்கூடிய சூழல் உருவாகும். ஆனால் தற்போதைக்கு ஜனநாயகன் படத்திற்கு சிக்கல் வரலாமா என்பது ஒரு கேள்விக்குறிதான். ஆனால் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, வராமலும் போகலாம். ஆனால் ஸ்டாலின் புத்தகத்தின் பெயரை, ஜனநாயகன் என்ற ஸ்டாலினுடைய புத்தகத்தின் பெயரை காப்பிடித்து விஜய் வைத்திருக்கிறார் என்பது மட்டும் தற்போது வைரலாக சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்திருக்கிறது. அப்ரஹாம்.